ஹாய்! கல்யாணத்துக்கு முன்னாடி தூக்கம்ன்றது வந்து எனக்கு அவ்ளோ ஒரு புடிச்சமான ஒரு விஷயம். எப்ப படுத்தாலும் தூங்குவேன். ஒரு நாள் ஃபுல்லா தூங்குவேன். லேட்டா எழுந்துக்கிறது, லேட்டா மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தூக்கம்ன்றது எனக்கு வந்து ஒரு கோ டூவாவே இருந்துச்சு. பட் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா, லிட்ரலி தூக்கத்தையே நான் மறந்துட்டேன். லிட்ரலி 3 இயர்ஸ்க்கு வந்து நல்ல தூக்கம் தூங்கி ரொம்ப நாள் ஆன மாரி தான் இருக்கும். ரொம்ப வருஷமே ஆயிடுச்சுங்க பார்த்துக்கோங்களேன். என்ன மாரி டாட்லர் மாம்ஸ்க்கு இது கண்டிப்பா ரிலேட் ஆகும். பட் லைஃப் லேட்லின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதில வந்து ஏர்லி மார்னிங் நம்ம எழுந்துக்கிறது வந்து ஒரு பெரிய லக்ஸரியா ஆயிடுச்சு. அதாவது லைஃப்ல ஒரு 3 விஷயம் நம்மளுக்கு கரெக்ட்டா இருந்துச்சு அப்டின்னா, வேற எதுவுமே நம்மளுக்கு பெரிய விஷயமா படாது. எல்லாத்தையும் நம்ம அசால்ட்டா மேனேஜ் பண்ணலாம். அதாவது நல்ல தூக்கம், நல்ல ஹெல்தியான ஃபுட் அண்ட் நல்ல பார்ட்னர். இது 3ம் கரெக்ட்டா அமைஞ்சாலே நமக்கு வந்து லைஃப் வந்து ரொம்ப சூப்பரா ஸ்மூத்தா போகும். அத தாண்டி தான் ஃபினான்ஷியல் சொந்தக்காரங்க அது இது எல்லாமே. ஸோ நான் இந்த மாதிரி கொஞ்சம் டேஸா தான் மார்னிங்கில வந்து எழுந்துக்கிறது வந்து ஒரு பழக்கமா வச்சுக்கிட்டேன். பட் ஒரு ஃபியூ டேஸா தான் வந்து ரேவந்தும் என் கூட சேர்ந்து எழுந்துக்கிறாங்க. அது வந்து ஆக்சுவலி எனக்கு இன்னும் ப்ரொடக்டிவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் தனியா எழுந்துக்கும்போது, அந்த தனியா எழுந்து அத ப்ராக்டிஸ் பண்றத விட 2 பேரும் சேர்ந்து எழுந்துக்கும்போது, அந்த டே ஸ்டார்ட் பண்ணும்போது, அது இன்னும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காவும், ஒரு மாரி சுறுசுறுப்பாவும் அமையிற மாதிரி இருக்கு. ஸோ கொஞ்ச நாளா நாங்க அத தான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அத முடிச்சுட்டு காலையில டிஃபன், லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிட்டு, ரேவந்தையும் கொண்டு போய் பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு அண்ட் பாப்புவும் நானும் எங்க ஏரியால இருக்கிற குமரகுண்டம் டெம்பிள் தான் போனோம். சூப்பரா இருந்தது மார்னிங் வியூ பார்க்கறதுக்கே. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ என்ன மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா, நீங்க ஏர்லி மார்னிங் எழுந்துக்கோங்க. உங்களோட டேவ ப்ரொடக்டிவா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.